தெரியாதவங்களுக்கான குட்டி குட்டி டிப்ஸில் இதுவும் ஒன்றுங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அது கூட விம் லிக்விடு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிண்ணத்தில் வந்து நல்ல சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேங்க. சின்ன டவல் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த டவலை வந்து அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் பாத்திரத்துக்கெலாம் மூடி வைப்போம்ல, அந்த ஹேண்டிலோடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி டவலை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் வேணும்னா திரும்பவும் தண்ணியில் வந்து முக்கிக்கோங்க. முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபாவை வந்து க்ளீன் பண்ணலாங்க. பேக்கிங் சோடா இருக்கிறனால பளிச்சுன்னு மின்ற அளவுக்கே வந்து நமக்கு வந்து இது ரெடி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேக்கம் க்ளீனர் எதுவுமே தேவையில்லை. ஒன்லி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இதை க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோ அழுக்கும் அதில் வந்துடும். பார்த்திங்கன்னா நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குதுங்க. வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. காஞ்சதுக்கப்புறம் சோஃபா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது.